வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வந்து காதலி காதலி பட ரிவ்யூ. இது எழுதி இயக்குனது வந்து திருமலை கிஷோர். இது வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி ரொமான்ஸ் படம். டியூரேஷன் வந்து 128 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து January 1, 2016. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா ராம் பொத்தினி வந்து ஹரியாவும், கீர்த்தி சுரேஷ் வந்து சைலஜா அதாவது ஷைலுவாவும், சத்யராஜ் வந்து ஸ்ரீனிவாஸ் ராவ் அதாவது சைலையோட அப்பாவாகவும், பிரின்ஸ் செஷில் வந்து அசோக் அதாவது சைலையோட அண்ணாவாகவும், பிரதீப் ரவாத் வந்து மகரிஷியாகவும், ரோஹிணி வந்து சைலையோட அம்மாவாகவும், தனியா பாலகிருஷ்ணா வந்து கீர்த்தியாக நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தெலுங்கு படம். அதோட இந்த ரியல் நேம் வந்து நேனு ஷைலஜா. ஸோ படக்கதை ஸ்டார்ட் ஆகும் வந்து ஹரி வந்து பீச்லேருந்து கொண்டு தான் எப்படி லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அது இந்த சீக்வன்ஸ் என்னென்ன எல்லாம் யோசிச்சு கொண்டிருப்பார். இது நேரம் வந்து அவர் சின்னலேருந்தே ட்ரை பண்ணுற லவ் எல்லாம் வந்து அவருக்கு ஓகே ஆகாது. இது நேரம் அவர் பெரிய ஆளான பிறகு டிஜி ஆகிருப்பார். அங்கே அவர் வந்து அவர்கிட்ட அப்பா அம்மா ட்வின் சிஸ்டர் சுவிதாவெல்லாம் வாழுவார். அது நேரம் அதுக்கு பிறகு அவர் ட்ரை பண்ணுற எல்லா கேர்ள்ஸும் ட்ரை பண்ணுற எல்லா லவ்வும் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ அவர் கவலையில் டிப்ரெஷனில் வந்து ஃப்ரெண்டோட பீச்லேருந்து ட்ரிங்க் பண்ணி கொண்டிருப்பார். அதோட அந்த டைம் வந்து தன் பழைய லவ்வான ஷைலோட லவ்வை பற்றி ஸ்வீட் மெமரியை பற்றி ஷேர் பண்ணுவார். அதான் இந்த ஃபர்ஸ்ட் லவ் ஆனால் சிச்சுவேஷனால் செய்ய முடியாமல் போயிட்டு இதுக்கிடையில் ஃப்ரெண்ட் ட்ரிங்க் ஆனப்போ கேப்பில் வந்து இவர் கடலுக்கு விழப்போ ஷைலு வந்து அங்கே காப்பாற்றிடுவாங்க. இது நேரம் ஹரி வந்து ஷைலோட்ட ட்ராப் பண்ணிட்டு வர சொல்ல தன்னை பைக்கில் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் ஹரி கூட காய்ச்சபடியாக ஷைலு பாதை வழியில் விட்டுட்டு போயிடுவாங்க. அது நேரம் அவங்களோட பேரையும் சொல்லாமல் போயிடுவாங்க. ஸோ அப்போ அவர் வந்து அகெயின் ஹரி வந்து கடவுள்கிட்ட சொல்லி வரி பண்ணுவார் தனக்கு லவ் செட் ஆகாதாண்டு. ஆனால் அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஹரி வந்து ஒரு காதுகள் அதுகள் வந்து தனியாக ரெண்டு கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவளுக்கு எக்ஸ்பிரஷன் மூலம் எல்லாம் கதையும் கேட்டு அவள் வந்து உரியாக்கிட்ட சேர்க்குற நேரம் வந்து அந்த கேர்ள்கிட்ட தன் கான்டாக்ட் நம்பரை சொல்லிக்க ஷைலும் வந்து நோட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரோட்டில் வந்து ஒரு அமைச்சர் வாரதுக்கு வரும் வந்து அவங்களோட அடியாக்கள் வந்து ரோட்டை பிளாக் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆம்புலன்ஸ் போக முடியாமல் இருக்கும். அப்போ ஹரி வந்து அவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு ஆம்புலன்ஸுக்கு வழி செயற்படுத்தி விடுவார். ஸோ இதை பார்த்தோன்னே ஷைலுக்கு இன்னும் இம்ப்ரெஷன் கூட வந்து ஹரியை பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு லோக்கல் ரவுடி மகரிஷியால் ஷைலு இந்த ஆஃபீஸில் இருக்கிற கீர்த்திக்கு வந்து நேரடியாக வந்து மிரட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களோட லவ் வந்து சேர முடியாது. ஸோ வீட்டை சொல்கிற மாப்பிள்ளையை கட்டிக்க சொல்லி. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஷைலு வந்து ஹரிகிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அப்போ ஹரி வந்து பிளான் பண்ணி மகரிஷி இந்த சின்ன வயசு லவ்வரான சுத்திதான்ற பேரில் ஒரு லேடியை வச்சு பேச வச்சு அவன்கிட்ட சம்பாதத்து வழியே அவன்கிட்ட ஹெல்ப் வழியே வந்து கீர்த்தி இந்த வெட்டிங்கை நடத்தி வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹரிக்கு வந்து ஷைலுவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு கிடைக்கும் சான்ஸ். என்கிட்ட ஷைலுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவன்கிட்ட ஷைலு இந்த கோவா ஃபோட்டோ ஷூட்டுக்கு வரோம் ஹரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன இடத்துல வந்து தன் சின்ன வயசில் நடந்த சம்பவம் மாதிரி ஷூட்டிங் போய்க்கு தான் இது தன் சின்ன வயசு ஷைலு வந்து ஹரிக்கு விளங்குது. இதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஹைதராபாத் வந்த பிறகு ஹரி வந்து ஷைலுவை தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுவும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அங்கே இருந்த சின்ன வயசு ஹரி இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே தன் சின்ன வயசு ஹரிதாண்டு ஷைலுக்கும் விளங்கிடுது. இதுக்கிடையில் வந்து அவங்களோட அம்மா ஊருக்கு திடீர்னு வர சொன்னபடியாக ஷைலுத்தை வெளிக்கிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் கொஞ்ச நாள் ஹரியோட கான்டாக்டும் இருக்க மாட்டாங்குது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பீச்சில் வந்து ஹரியை வந்து மீட் பண்ண சொல்கிறாங்க. அங்கே போய்க்க ஹரி வந்து தன்னுடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண தனக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ படம் மிச்ச கதை வந்து ஹரி வந்து என்ன பிரச்சனை ஷைலுக்கு அதை கண்டுபிடிக்கிறாரா, அதே நேரம் ஷைலு இந்த ஹார்ட்டை வின் பண்ணுறாரா, அதே நேரம் ஷைலுக்கு என்ன பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுது, ரெண்டு பேரும் செய்கிறாங்களா இல்லையான்னு தான் படம் மிச்ச கதை. ஸோ இது ஓவரால் வந்து ஒரு பார்க்கக்கூடிய படம். அதோட நிறைய ஃபேமிலி சென்டிமெண்ட் சீன்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் தான். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரம் டிஸ்கிரிப்ஷனில் எந்த சேனல் மற்றப்பட ரிவ்யூஸ் லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே நேரம் எந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.